ஃப்ரெண்ட்ஸ், இதான் சங்குப்பூ. நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த விதை பாருங்கள். நம்ம தோட்டத்தில் ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். பக்கெட்டில் விதை போட்டு முளைச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த முட்டு வந்திருக்கு, தெரியுதா? இன்னும் பூக்கலை, இப்போதான் முட்டு வந்திருக்குது. ஆனால் நிறைய பூ பூத்துருச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு, பூக்கும்னு பார்த்தா பூக்கவே இல்லை. ஆனால் முட்டு தான் இருக்குது நிறைய. நாளைக்கு தான் பூக்கும். இந்த தெரியுது பாருங்கள். ஆனால் ஏற்கனவே பூத்துச்சு. அந்த பூ தான் நான் எடுத்து வச்சுருந்து காய வச்சு இன்றைக்கி டீ போட்டு குடித்தது. வக்கீல் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ இது தலைஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக தலைஞ்சிருக்கு. சங்குப்பூ அதெல்லாம் மட்டும் விட்ருக்கேன். இது திராட்சை கொடி. இதுவும் விதை போட்டு கொண்டு வந்தது திராட்சை. பக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஸ்வர், காரைக்குடி பாரிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம தோட்டத்தில் சங்குப்பூ பூத்து நிறைய பூ வருது. அது காய போட்டு அந்த பூவெலாம் பறித்து காய போட்டு வாங்க காய போட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இங்கே விதை கிடைக்கல. நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். விதை ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த சங்குப்பூ விதை போட்டு முளைச்சி நான் செடியை காட்டுறேன். அது உள்ள பூ தான் எடுத்து கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது டீ போட்டேன். டீ போட்டு ப்ளூ கலர் டீ. இது குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, தெரியுதா? ப்ளூ கலர் டீ சுகர்காரங்களாம் குடித்தா நல்லது. ப்ளூ டீ போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த சங்குப்பூவை காய வச்சு எடுத்து வச்சதை ப்ளூ டீ. தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். சங்குப்பூ டீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சங்குப்பூ செடி பூ அந்த செடியை எடுக்கிறேன் பாருங்கள் தோட்டத்தை.